மன்னிப்பு கொடுக்காம மன்னிப்பு கேட்காம உறவு வளராது. சட்டை போட்டோம்னா சட்டை அழுக்காகத்தான் செய்யும். பிரபஞ்சத்துல ரெண்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆக்கம், இன்னும் ஒன்று அழிவு. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றேன் பாத்தீங்களா? இதுதான் உண்மையான வலிமை. அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இரண்டு வகையான உறவுகள் உண்டு. இரத்த உறவுகள், அதாவது கொடுக்கப்பட்ட உறவுகள். சில உறவுகள் இயல்பாகவே நமக்கு கொடுக்கப்படுகின்றன, அவற்றை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நமக்கு இல்லை. இன்னும் சில உறவுகள் ஏற்படுத்தப்படுகின்ற உறவுகள். இந்த ரிலேஷன்ஷிப் தட் வி கிரியேட், நட்பாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு உறவுகளை நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டு வகை உறவுகளையும் ஓரளவிற்கு ஏற்படுத்துவது எளிது அல்லது கொடுக்கப்படுவது எளிது. ஆனால் அவற்றில் தொடர்ந்து நிலை பெறுவது, தொடர்ந்து ஆழம் காண்பது என்பது சரியான மனநிலைகளை நமதாக்குவதால் மட்டும்தான் நடக்கும். நம்ம நினைப்போம், அவனுக்கு மட்டும் எப்படி உறவு சாத்தியமா இருக்கு? ரெண்டு பேர் கணவர் மனைவி ரெண்டு பேர் சண்டை போடாம இருக்கிறாங்கன்னா சண்டை வராமல் இல்லை. ஆனால் இந்த சண்டையை எவ்வாறு எதிர்கொள்வது என்கிற தெளிவு அவர்களிடம் உண்டு. அல்லது சண்டை வராத அளவிற்கு சரியான மனநிலையோடு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார் என்ற அர்த்தம். எனவே இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் உறவினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். உறவுகள் மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு எவ்வளவு அவசியமானவை என்பதை பற்றிய தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கின்றோம். இன்னொரு பக்கம் இந்த உறவுகளை ஆழப்படுத்த, உறவில் நிலை பெற, உறவில் தொடர்ந்து வளர எப்படிப்பட்ட மனநிலைகளை நமதாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதனுடைய பின்னணியில் தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தன்முனைப்பு என்ற ஒன்று உண்டு. இந்த ஈகோ, வெற்றி பெற வேண்டும், நான் முதலாவதாக வர வேண்டும், எல்லாத்தையும் இருக்கு. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு பங்குல ஹோலி ஃபேமிலி ஃபீஸ்ட் என்று சொல்லுகிறோமே, திருக்குடும்ப திருவிழா. அந்த சமயத்துல பங்கு தந்தை திருப்பலி முடிந்து இந்த திருமணமான தம்பதியினருக்கான ஒரு சில போட்டிகளை நடத்தி கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஒரு போட்டி என்னவென்றால், ஒரு பக்கம் ஆண்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டார்கள், இன்னொரு பக்கம் பெண்கள் ஒவ்வொருவராக அவர்களது கண்கள் கட்டப்பட்டன. கண்கள் கட்டப்பட்ட பின்பு ஆண்களுடைய வரிசை மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டது. எந்த ஆண் எங்கே நிற்கிறாரு, முதலாவதா நிற்கிறாரா இரண்டாவதா நிற்கிறாரா என்று தெரியாத அளவிற்கு மாற்றி அமைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த கண்கள் கட்டப்பட்ட பெண் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேரடியாக தன் கணவர் எங்கே நிற்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் போட்டி. அப்போ முதலாவதாக வந்த பெண், அவரது கண்கள் கட்டப்பட்டன. அடுத்து ஆண்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டார்கள். இவருக்கு சரியா போனாரு. இவரது கணவர் அந்த வரிசையில முதலாவதா நின்று கொண்டிருந்தாரு. சரியா தொட்டு இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படி முதல் முறையிலேயே இந்த பெண் எந்தவித தயக்கம் இல்லாமல் இவர்தான் என்னுடைய கணவர் என்று கண்டுபிடித்து விட்டார் என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னாராம், இவரை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லா இடத்துலையும் நான் தான் முதல்ல முந்திரி கொட்டையா வந்துகிட்டு இருப்பாரு. இங்க வரிசையில கூட முதல்ல நான் தான் நிற்பேன் அப்படி நின்றுப்பாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எளிதாக அவரை கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொன்னாராம். ஒவ்வொருக்குள்ளே அந்த ஆசை இருக்கு, நாம முதல்ல வரணும். ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை உறவு வாழ்க்கையவே தொலைத்து விடுகிறது. இந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற தன்முனைப்பின் காரணமாக ரெண்டு காரியங்கள் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்றன. முதலாவது உறவு வாழ்க்கையில் நடைபெறுகின்றன. என்ன காரியங்கள்? மன்னிப்பு கேட்க தயங்குறோம். ஏன்னா மன்னிப்பு கேட்டா நம்ம இரண்டாவது ஆகிட்டோம், அடுத்த நபர் முதலாவதாக ஆகிவிடுகிறார் என்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. இரண்டாவதாக மன்னிப்பு கொடுக்க தயங்குற. மன்னிப்பு கொடுத்துட்டோம்னா நம்மை இழிச்ச வாயங்களா எல்லாம் நினைச்சுக்கிடுவாங்க என்று மன்னிப்பு கொடுக்க தயங்குறோம். கொஞ்சம் மன்னிப்பை பற்றி கடந்த உரையில பார்த்தோம். இந்த உரையில் மன்னிப்பு கேட்பது பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு மன்னிப்பு கொடுப்பதற்கான மனநிலைகளை பற்றி இந்த ரெண்டையும் பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மன்னிப்பு கேட்பது. இந்த தன்முனைப்பு இருப்பதன் காரணமாக நாம் தவறு என்று நமக்கு தெரிந்தால் கூட
நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா மன்னிப்பு கேட்க தயங்குவோம். ஏன்னா உறவு வாழ்க்கையில நம்ம அனைவரும் அறிந்தது மாதிரி மன்னிப்பு கொடுக்காம மன்னிப்பு கேட்காம உறவு வளராது. காயப்படுவதும் காயப்படுத்தப்படுவதும் உறவு வாழ்க்கையினுடைய அங்கம். ஆனா அதுல இருந்து மீண்டு வர வேண்டும். சட்டை போட்டோம்னா சட்டை அழுக்காகத்தான் செய்யும். வாகனத்துல பயணம் செய்தோம் என்றால் வாகனம் அழுக்கடையத்தான் செய்யும். அழுக்கடையாத உடை கிடையாது, அழுக்கடையாத வாகனம் கிடையாது. உறவு வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது அழுக்குகள் சேரத்தான் செய்யும். அழுக்குகள் என்று நான் எதை சொல்லுகிறேன்? பிறர் செய்வது நமக்கு பிடிக்கவில்லை, நாம் செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நாம் எல்லாம் மனிதர்கள். சில நேரங்கள்ல ஏடா கூடமா நாமளும் நடந்துக்கிறோம், மற்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனா இதிலிருந்து மீண்டும் மீண்டும் வெளியேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு அழுக்கடைந்த உடையை மீண்டும் மீண்டும் துவைக்கின்றோமோ, அழுக்கடைந்த வாகனத்தை எவ்வாறு மீண்டும் மீண்டும் நாம் தூய்மையாக்குகிறோமோ, அதே போல அழுக்கடைந்த உறவுகளை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உறவு அழுக்கடையாமலே இருக்க வேண்டும். என் மனைவி எந்த விதத்திலும் எனக்கு பாதகமாக இருந்து விடக்கூடாது, கணவர் எந்த விதத்திலும் எனக்கு பாதகமாக இருந்து விடக்கூடாது என்றெல்லாம் ஆசைப்படலாம். ஆனால் அது நடைபெறுகிறதா என்பது கிடையாது. ஆக மீண்டும் மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வது. எவ்வாறு புதுப்பித்துக் கொள்வது? நாம் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது, பிறர் தவறு செய்தால் மன்னிப்பு கொடுப்பது. ஏன் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியல? கொஞ்சம் பார்க்கலாம். மன்னிப்பு கேட்க எது தடையாக இருக்கிறது? தன்முனைப்பு. ஏன் நாம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் தோற்று விட்டதாக நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதர் என்பவர் மன்னிப்பு கேட்கின்றவர். காயப்படுத்திய பொழுது நான் காயப்பட்டு விட்டேன், இதுதான் உறவு வாழ்க்கையின் உச்சம். பல நேரங்கள்ல காயப்படுத்தி விட்டு அதுல அப்படியே இருக்கிறது தான் பெரிய மனுஷ தன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது முரட்டுத்தனம். பிரபஞ்சத்துல 2 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று ஆக்கம், இன்னும் ஒன்று அழிவு. ஒரு மரத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா மரத்தை ஒரே நொடியில வீழ்த்தி விடலாம், வெட்டி விடலாம். இதுல எது வலிமையான செயல்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் மரத்தை வெட்டுறதுதான் வலிமையான செயல் நினைக்கிறோம். மரத்தை ஒரு அரை மணி நேரத்துல வெட்டி விடலாம். ஆனா அந்த மரத்தை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகள்? ஒரு கற்பனை கதை. ஒரு தோட்டத்துல ஒரு வாளி, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய வாளியும், பக்கத்துல மரங்களை வெட்டக்கூடிய ஒரு கோடாரியும் வைக்கப்பட்டிருந்ததா. இந்த 2 பேச ஆரம்பித்தது. கற்பனை கதை தான். கற்பனை கதையில யாருமே பேசுவாங்க. செடியும் பேசும், மரமும் பேசும், கோடாரியும் பேசும், வாளியும் பேசும். அப்ப கோடாரி சொன்னதான், இரும்பு வாளி, இந்த வாளியை பார்த்து, நம்ம 2 பேருமே இரும்பு தான், ஆனா உன்னைய விட நான் எவ்வளவு வலிமையானவன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு பல வருஷமா வளர்த்த ஒரு மரத்தை 10 நிமிஷத்துல என்னால ஒண்ணுமில்லாமல் ஆக்க முடியும், நான் அவ்வளவு வலிமையான நபர் அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த இரும்பு வாளி கேட்டுச்சான், அழிக்கிறதையா நீ வலிமைன்னு சொல்ற? அழிக்கிறதுக்கு வலிமை தேவையில்லை, முரட்டுத்தனம் போதுமானது. முரட்டுத்தனத்தை நீ வலிமை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. முரட்டுத்தனம் என்பது வேறு, வலிமை என்பது வேறு. முரட்டுத்தனம் உள்ளவர்கள் காயப்படுத்துவார்கள், அழிப்பார்கள். ஆனா வலிமை என்பது உருவாக்குவது. வலிமை என்பது ஒன்றுமில்லாதிலிருந்து அதை மேலானதாக மாற்றுவது. அதை நான் செய்கிறேன். பல வருடங்களாக நான் உழைத்து மரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மையான வலிமை. அழிப்பது முரட்டுத்தனம். முரட்டுத்தனத்தை வலிமை நினைச்சிடாத. நம்மளுக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. முரட்டுத்தனத்தை வலிமை என்று கருதி கொண்டிருக்கிறோம். இந்த முரட்டுத்தனம் என்பது ஈகோவை காப்பாற்றுவதற்கு, தன்முனைப்பை காப்பாற்றுவதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி. அப்ப உண்மையான வலிமை என்பது என்ன? கொஞ்சம் கீழிறங்கி அவர்களது நலனை நாடி கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி நான் உங்களை காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றேன். பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான வலிமை. இதுதான் ஆக்கப்பூர்வமான காரியம். இதுதான் வாழ்வை உயர்த்தும். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை ஒரு குருவானவரை ஒரு சிறைச்சாலைக்கு பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். அப்ப என்ன பேசுவது என்று தயாரித்திருந்தாரு. ஆனா அந்த உரையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தாரு. பேசுவதற்காக அழைக்கப்பட்டார். அந்த நேரம் வரைக்கும் இந்த உரையை எப்படி இந்த கைதிகள்லாம் உபயோகமாக பயன்பெறக்கூடிய வகையில் ஆரம்பிப்பது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த மேல ஏறினதுனால, லேசா அந்த கவனம் பூரா உரையை ஆரம்பிக்கிறத பத்தி இருந்ததுனால படியில தடுக்கி விழுந்துட்டாரு. லேசா விழுந்துட்டாரு. கைதி எல்லாம் அவர் விழுந்த விதத்தை பார்த்து அப்படியே சத்தம் போடு சிரிச்சாங்க. இருந்தாலும் இவர் எழுந்து தன்னுடைய உரையை இவ்வாறு ஆரம்பித்தாராம்.
இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தடுக்கி விழுந்து விட்டோம் என்றால் விழுந்த இடத்திலேயே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்து நடக்க வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி ஆரம்பித்தாராம். அந்த நடந்த நிகழ்வையே தனது உரையினுடைய தொடக்கமாக மாற்றிவிட்டார். எதுக்கு இதை சொல்றேன்? உறவு வாழ்க்கையில் அவ்வப்பொழுது தடுக்கி நாம் விழுகின்றோம், மற்றவர்கள் நம்மை தடுக்கி விழ வைக்கின்றார்கள். நாம தடுக்கி விழுகின்ற பொழுது அல்லது பிறர் தடுக்கி விழுவதற்கு நாம் காரணமாக இருக்கிற பொழுது கொஞ்சம் மன்னிப்பு கேட்பது மிக அவசியமானது. உள்ள வந்து ஆணவம் உள்ளே வந்து விட்டது என்றால் நான் என்ன மன்னிப்பு கேட்பது? நான் கணவன், நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் மனைவி படித்தவள், நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்றெல்லாம் இருந்தோம் என்றால் ஒருவேளை இந்த தன்முனைப்பு என்கிற யூகோ வெற்றி பெறும், ஆனால் உறவு தோற்றுவிடும். தன்முனைப்பின் காரணமாக, இந்த ஈகோவின் காரணமாக வரக்கூடிய மகிழ்ச்சி இந்த கிக்கு மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நிரந்தரமாக வாழ்க்கையை விரக்திக்குள் தள்ளிவிடும். மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஒரு தோல்வி அடைந்தது போல இருப்போம், ஆனா அது நிரந்தரமான மகிழ்ச்சியை நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்பது என்பது மிக அவசியமானது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் மன்னிப்பு கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. மன்னிப்பு கேட்பது கூட ஒரு சிலருக்கு எளிதாக வந்து விடுகிறது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பு பண்ணேன், மன்னிப்பு கேட்கிறேன், இது என்னுடைய பொறுப்புணர்வு. தவறு செய்கிற பொழுது மன்னிப்பு கேட்பது எனது இயல்பு, காரணம் நான் தவறு செய்து விட்டேன். ஆனா மற்றவர்கள் தவறு செய்கிற பொழுது நான் மன்னிப்பு எல்லாம் கொடுக்க முடியாது, இது அவர்கள் செய்த தவறு. அதிலும் சிறப்பாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் என்னால மன்னிப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லுவாங்க. கடந்த உரையில் மிக தெளிவா பார்த்தோம், மன்னிக்காத பொழுது அது நமக்கு தான் பாதகமாக இருக்கிறது. மிக முக்கியமாக 3 காரியங்களை பார்த்தா லேசா உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். முதலாவதாக, மன்னிக்க மறுக்கின்ற மனிதர்கள் சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்த்தோம். இரண்டாவதாக, மன்னிக்க மறுக்கின்ற பொழுது நமது உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்தும் பார்த்தோம். மூன்றாவதாக, மன்னிக்க மறுக்கின்ற பொழுது நமது சுதந்திரத்தை நாம இழந்து விடுகிறோம். நாம என்ன சிந்திக்கணும், எப்படி செயல்படணும் என்பதை நாம் நிர்ணயிப்பதை விட நமது எதிரிகள் நிர்ணயிக்கிறார்கள் என்று பார்த்தோம். அப்ப எந்த அளவிற்கு மன்னிக்க முடியாத தன்மை நமது வாழ்வை தோற்கடிக்கிறது. இப்போ ஒரு கேள்வி எழும்பும், ஃபாதர் நீங்க சொல்றதை கேட்கிறேன், அதோட மறையுரைகள்ல எத்தனையோ தியான கருத்தரங்குகள்ல மன்னிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். ஆனா என்னால மன்னிக்க முடியல, மன்னிக்கணுங்கிற தெளிவோடு வீட்டுக்கு வருகிறேன், அல்லது மன்னிக்கணுங்கிற ஒரு மனநிலையோடு வருகிறேன். ஆனா அந்த நிதர்சன வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது என்னால் மன்னிக்க முடியவில்லையே, ஏதோ ஒன்று தடுக்கிறதே. எனவே மன்னிக்கின்ற மனநிலையை எவ்வாறு உருவாக்கி கொள்வது என்கிற ஒரு கேள்வி எழுப்பினீர்கள் என்றால் ஒரு 3 மனநிலைகளை நாம் பார்க்கலாம், 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளது துணையை நாடுவோம். இது ஒரு அசாதாரணமான காரியம். தவறுவது மனித இயல்பு, மன்னிப்பது இறை இயல்பு என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இறைவனது துணை நமக்கு வேண்டும். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வாசித்தேன். இந்த 2ஆம் உலகப் போர் சமய பின்னணியில் தான் ஹிட்லர் அவர் ஜெர்மானியர்களோடு இணைந்து ஏராளமான யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து கொடுமைப்படுத்தினார் என்று பார்த்தோம். இதனுடைய பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்வு என்னவென்றால், 2 சகோதரிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். ஒரே சிறைச்சாலையில கோரிஸ் டென் பூம் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய சகோதரி பெட்சி டென் பூம் அப்படிங்கிறவர். இப்ப இந்த கோரிஸ் என்கிற சகோதரியினுடைய கண்ணு முன்னாலேயே அவரது சகோதரி பெட்சி ஒரு ஜெர்மானியனால் மிக கொடூரமாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த ஜெர்மானியனை பார்க்கிறாரு, தன்னுடைய சொந்த சகோதரிய ஒருவன் கொடூரமாக சித்திரவதைக்கு ஆளாக்கி சாகடிக்கிறான். பயங்கர வெறுப்பு, பயங்கர கோபம். இது நடந்து விட்டது. கோரிஸ் இறுதி வரை உயிரோடு இருந்தார். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பொழுது ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட பின்பு உயிரோடு இருந்த யூதர்கள் அவரது வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த கோரிஸ் டென் பூம் தனது சகோதரி இழந்தவர் வீட்டுக்கு வந்தாரு. வேதனைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஆய்வு செய்த பிறகு மன்னிப்பது என்ற முடிவுக்கு வந்தாரு. அப்ப அவர் அனுபவித்த பல வேதனைகள் இருந்தன, கஷ்டங்கள் இருந்தன. இவற்றை எல்லாம் மன்னிப்பது என்கிற முடிவுக்கு வந்து போரிடங்களை பூரா மன்னிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சார். அவரை பல இடங்களை கூப்பிட்டாங்க. மன்னிப்பது என்பது வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானது, மன்னிக்கின்ற பொழுது மட்டுமே நாம் கடவுளுடைய மன்னிப்பை பெற முடியும், மன்னிக்கின்ற பொழுது மட்டுமே நாம் நிம்மதியோடு இருக்க முடியும் அப்படிங்கிற செய்திகள்ல பல இடங்கள்ல பேசி கொண்டு வந்தார்.
அப்ப ஒரு இடத்துல பேசிட்டாரு. பேசி முடிச்சிட்டு ஒரு சில பேர் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமாக உரையாற்றினீர்கள், உங்களது அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய முரட்டு கை அவருக்கு முன்னாடி நீட்டப்படுகிறது. நல்லா பேசுனீங்க அப்படின்னு அந்த கைக்கு சொந்தக்காரர் சொல்லிக் கொண்டு கையை நீட்டுகிறார். அந்த கைக்கு சொந்தக்காரர் யார் என்று அப்படி லேசா தலையை நிமிர்ந்து பார்க்கிறார். அவரது சகோதரியை சித்திரவதைக்கு உட்படுத்தி சாகடித்த அந்த ஜெர்மானிய படை வீரன் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்ப பெர்சி சொல்றாரு, அந்த முகத்தை பார்த்தவுடன் தனது சகோதரியை இவ்வளவு கொடூரமாக கொன்ற அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்தவுடன் எனது கை குலுக்குவதற்காக அவன் கை நீட்டினான். எனது கையை நான் உடனடியாக பின்னுக்கு எடுத்துக்கொண்டேன். பின்னுக்கு எடுத்துக்கொண்டவுடன் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம். சுத்தி மத்தவங்க நிக்கிறாங்க. கண்களை மூடி தனக்குள்ளேயே ஒரு சோதனை செய்கிறார். இவ்வளவு நேரம் மன்னிப்பு பத்தி பேசினேன், ஆனா இதோ இந்த மனிதனை என்னால் மன்னிக்க முடியவில்லை. காரணம், இவ்வளவு கொடூரமாக என் சகோதரிக்கு எதிராக செயல்பட்டவர். அப்ப அவர் சொல்றாரு, ஒரே ஒரு ஜெபம் தான் மனசுக்குள்ள பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு வலிமையை கொடுங்க, இந்த மனிதனை மன்னிக்க எனக்கு வலிமையை கொடுங்கள் என்கிற ஜெபத்தை சொன்னேன். என் கை தானாகவே நீண்டது என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய பாடுகளை நினைச்சோம்னா, இந்த மனுக்குலத்திற்காக பாவமே செய்யாத அவர் அனுபவித்த துன்பங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்தோம்னா, நம் எதிரிகளை மன்னிப்பது என்பது ஒரு எளிதான காரியமாக மாறிவிடும். எனவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது மன்னிப்பதற்கு மிக முக்கியமா நமது வாழ்க்கையை அழித்தவர்கள் என்று எண்ணுகிறோம் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் ஆழமா யோசித்தோம்னா, நமக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் கூட அவற்றின் வழியாக கூட கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால் பல நேரங்கள்ல யாரையும் எதிரியா கருத மாட்டோம். அதுக்கு ஒரு ஆழமான பார்வை தேவைப்படுகிறது. காரணம், கடவுள் நமக்கு பிடித்த காரியங்களில் மட்டுமல்ல, நமக்கு பிடிக்காத காரியங்கள்ல கூட செயல்படுகிறார். நாம் வளர்வதற்காக, நம்ம உயர்த்துவதற்காக செயல்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிறரை வெறுக்கிறோம்னா, நமக்கு பிடிச்ச காரியங்கள் நடக்காத அளவுக்கு இவங்க தடையா இருக்கிறாங்க நினைக்கிறதுனாலதான் அப்படி நினைக்கிறோம். நமக்கு பிடிச்ச காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதும் கிடையாது, நமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் நமக்கு கெட்டதும் கிடையாது. நமக்கு பிடிக்காத காரியங்கள் அந்த நபர்கள் வழியா கூட கடவுள் செயல்படுறாரு அப்படின்னு நினைச்சோம்னா அவர்களை மன்னிப்பது எளிதாக ஆகிவிடும். எதுவாக இருந்தாலும் மன்னிப்பது என்பது கொஞ்சம் பொதுவான கடினமான காரியமாக இருப்பதன் காரணமாக இறைவனது துணையை நாட வேண்டும். இரண்டாவது, உளவியல்ல சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதரது செயலிலும் செயல் கெட்ட செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் ரொம்ப கெட்டது கிடையாது, நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் கொடுத்து இதை விளக்க விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறக்கின்ற தருவாயில், இறப்பதற்கு முன்பாக யூதர்களை மன்னித்தார் என்பது நமக்கு தெரியும். அப்ப சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், ஒரு அற்புதமான வாக்கியம், தந்தையே, இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவரை கொன்ற தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் சின்ன பிள்ளை கிடையாது. யோவான் நற்செய்தியை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் இயேசுவுக்கு எதிராக சதி செய்து அவரை கொல்வார்கள். கூடி வந்து அவரை எவ்வாறு கொல்வது என்று யோசிப்பார்கள். இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். தன்னை கொல்வதற்கு சதி செய்கிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். அப்ப ஏன் இயேசு அப்படி சொன்னாரு? இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். என்னது என்று அறியாமல் செய்வதற்கு அவர்கள் என்ன சிறு பிள்ளைகளா? இயேசு பொய் சொன்னாரா? நிச்சயம் பொய் சொல்லவில்லை. அப்ப இயேசு அவர்களது நோக்கத்தை புரிந்து கொண்டார். தலைமை குருக்களுடைய நோக்கம், மறைநூல் அறிஞர்களுடைய நோக்கம், பரிசேயர்களுடைய நோக்கம் இயேசுவை கொல்வது அல்ல. முதல் நோக்கம் அது அல்ல. அப்ப அவர்களது முதல் நோக்கம் என்ன? தங்களது மதத்தை காப்பாற்றுவது. மறைநூல் அறிஞருடைய கருத்துப்படி சட்டம் தான் யூத மதம். பழைய ஏற்பாடு பூரா பாத்தீங்க, திரும்ப பாருங்க. சட்டத்தை கடைபிடித்தால் வாழ்வு, கட்டளையை கடைபிடித்தால் வாழ்வு, கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றால் சாவு. அப்ப கட்டளைகள் தான் யூத மதத்தின் சாராம்சம். கட்டளையில ஒண்ணு விலகி போனாலும் போச்சு, அது யூத மதத்துக்கு எதிராக போறது. ஆனா இயேசு கொஞ்சம் கட்டளைகளை தாண்டி கட்டளைகளுடைய சாராம்சத்துக்குள்ள போனாரு. அவங்களுக்கு அந்த பயிற்சி கிடையாது. கட்டளையுடைய சாராம்சத்தை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது. கட்டளைகள் குருட்டுத்தனமா கண்மூடித்தனமா கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறினாரு, தூய்மை சடங்குகள் குறித்த சட்டங்களை மீறினாரு. இது அவங்களால ஏத்துக்கிற முடியல. அவர்களது பார்வையில் இவர் மதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி கட்டளைகள் மீறப்பட்டு விட்டது என்றால் நிறைய யூதர்கள் வழிதவறி விடுவார்கள்.
யூத மதம் அழிந்து போய்விடும், யூத மதம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்கிற ஒரு பின்னணியில் தான் இயேசுவை அவர்கள் கொல்ல முயற்சி எடுத்தார்களே தவிர அவருக்கு எதிராக தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது. இந்த நோக்கத்தை இயேசு புரிந்து கொண்டார். அவருக்கு எதிராக அவங்க சாகிறதுக்கு எல்லாம் திட்டமிட்டார் என்பது இயேசு தெரியும். ஆனா அவர் செயலை மட்டும் பார்க்கவில்லை, செயலுக்கு பின்னால் இருந்த நோக்கம். பல நேரங்கள் நமக்கு காயம் இழைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க செய்யறது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் நம்மை அழிப்பது என்று சொல்வதை விட அவர்களை காப்பாற்றிக் கொள்வது. இதை புரிந்து கொண்டோம் என்றால் ஏதோ தெரியாம செய்யறாங்க, என்னை காயப்படுத்துவது, என்னை அழிப்பது அவர்களது நோக்கம் அல்ல, மாறாக அவர்கள் அந்த பின்னணியில் இருக்கிறார்கள், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பின்னணியில் செயல்படுகிறார்கள். இதை புரிந்து கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை இருந்து விட்டது என்றால் நம்மளாலையும் சொல்ல முடியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று. பாசிட்டிவ் இன்டென்ஷன், இதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மன்னிப்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய காரியங்களில் கூட கடவுள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப இயேசுக்கே வருவோம். சிலுவை சாவு என்பது இயேசு விரும்பினதில்லை. பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவருக்கு கொடுத்தது. காரணம், இவ்வளவு நேரம் பார்த்தோம், கட்டளைகளை மீறுகிறார் என்று. ஆனா இயேசுவுக்கு தெரியும் இந்த தனக்கு பிடிக்காத சிலுவை சாவில் கூட கடவுள் செயல்படுகிறார் என்பதனால தான் அது கஷ்டமா இருந்தால் கூட அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். சிலுவை சாவுக்கு ஆட்பட்டதன் காரணமாகத்தான் உயிர்த்து எழுந்தார். ஒருவேளை சிலுவை சாவுக்கு ஆளாகாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், வயசாகி இறந்திருப்பார், என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆக ஒரு பக்கம் பிடிக்காத காரியமாக இருந்தால் கூட அதில் கூட இறைவனது செயல்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தாரு. பாத்தீங்களா, இதுதான் ஒரு அற்புதமான ஒரு காரியம், நம்பிக்கை பார்வை, ஃபெய்த் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள். நமக்கு பிடித்த காரியங்களில் மட்டுமல்ல, பிடிக்காத காரியங்களில் கூட கடவுள் செயல்படுகிறார் என்கிற மனநிலையை நமதாக்குவது. ஆக 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம் மன்னிப்பதற்கு. முதலாவதாக அன்பிற்குரியவர்களே இறைவனது துணையை நாடுவது. இரண்டாவதாக நம்மை காயப்படுத்தியவர்கள் அவர்களது செயலை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன நோக்கத்தோடு செயல்படுறாங்க, ஒண்ணு அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவோ அல்லது நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கூட சில நேரம் நம்மளை காயப்படுத்துவாங்க. அந்த நோக்கத்தை மட்டும் பார்த்து செயலை அப்படி கொஞ்சம் சைட்ல தள்ளிடணும். அந்த நோக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா மன்னிப்பது எளிதாகிவிடும். மூன்றாவதாக இந்த காயப்படுத்துகிற செயல்பாட்டுல கூட இறைவன் செயல்படுகிறார் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்காக. கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் ரொம்ப அழகா சொல்வாரு, நீ இன்று நீயாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் உன் எதிரிகள் தான், பின் ஏன் நீ அவர்களை வெறுக்கிறாய், அவர்கள் மட்டில் நன்றியுணர்வு கொள் என்று சொல்வார். இன்னைக்கு நம்ம வளரணும்னா இதுக்கு அடிப்படை காரணம் என்ன, பல பேர் நமக்கு எதிராக சதி செய்கிற பொழுது நம்ம வளர்ந்து யாருன்னு காமிக்க நினைச்சு வளர்ந்துருக்கோம் பாத்தீங்களா. அப்போ ஒரு வகையில் நமது வளர்ச்சிக்கு காரணமானது நமக்கு பிடிக்காத காரியங்கள், பிடிக்காத நபர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம் என்றால் யாரையும் வெறுப்போடு கண்ணோக்க மாட்டோம், எல்லோரையும் அன்பு செய்ய ஆரம்பித்து விடுவோம். எனவே அன்பிற்குரியவர்களே, மன்னிப்பது என்பது ஒரு மாபெரும் கொடை, நமது நலனுக்கு உறவின் நலனுக்காக செய்யப்பட வேண்டியது. இந்த மன்னிப்பை சரியான மனநிலையோடு நமதாக்கி சுகி சிவம், உங்களுக்கு தெரியும், ஒரு மிக புகழ்பெற்ற தமிழக பேச்சாளர், அவர் சொல்லுவாரு, மன்னிக்க முடியாத தவறு என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, வேண்டுமானால் மன்னிக்க முடியாத மனது என்ற ஒன்று இருக்கலாம். அதனால சொல்லாதீங்க இப்படிப்பட்ட பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, எஸ் ஆதரு சாகடிக்கிறவர்களையே மன்னிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறார். அப்ப என்ன, அதை விட சின்ன தப்பதான் நமக்கு எதிராக பண்ணியிருக்கிறார்கள். எனவே பிறரை மன்னிப்பதன் வழியாக நம்மையும் காப்பாற்றிக் கொண்டு பிறரையும் காப்பாற்றிக் கொண்டு என்று மகிழ்வாக வாழ இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல உறவுகள் நமக்கு அமைய வேண்டும் என்றால் நாம் நல்ல உறவுக்கு ஏற்றவராக நம்மை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமானது. நமக்கு நாமே பல நம்பிக்கைகளை பல ஆண்டுகளாக பல மனப்பக்குவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம்.